இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 23 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வரும் 24ஆம் தேதி இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் அருகே பெரும்பாறை வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ தீவிர முயற்சிக்கு பிறகு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. வத்தலகுண்டு வனச்சரகத்திற்கு உட்பட்ட பெரும்பாறையில் ஏற்பட்ட தீ மழமளவென கன்னிவாடி வனச்சரகம் வரை பற்றியது. தீ தடுப்பு எல்லைகள் அமைத்தும் எதிர் தீயிட்டும் தீயை அணைக்க வனத்துறையினர் முயன்றதை அடுத்து தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. சிவகாசியைச் சேர்ந்த 5 வயது சிறுமி வைரஸ் காய்ச்சலால் உயிரிழந்தார். முனீஸ்வரன் காலனியைச் சேர்ந்த தயாநிதி என்பவரின் மகளான லத்திகா மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு உயிரிழந்தார். இதே பகுதியைச் சேர்ந்த மேலும் 3 பேர் காய்ச்சலுக்காக சிவகாசி தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக முனீஸ்வரன் காலனியில் கொசுக்களை ஒழிக்கும் பணி நடைபெறுகிறது. மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 4,50,000 ரூபாயை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் கப்பலூரைச் சேர்ந்த வள்ளிமயில் என்ற மின்வாரிய ஊழியர் காரில் இருந்து இந்த தொகை பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகாவில் உள்ள புதுக்கோட்டை கிராமத்தில் மின்கம்பம் உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய்களின் உயரத்தை குறைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு குடிநீர் குழாய்களை தரையிலிருந்து 9 அடி உயரத்திற்கு அமைத்திருப்பதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் கடந்த 5 நாட்களாக குடிநீர் இன்றி அவதிக்குள்ளாகி வருவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டுமென்றே இதுபோன்று செய்ததாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பப்பட்டதை தொடர்ந்து குடிநீர் குழாய்களின் உயரத்தை குறைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வைகை அணையின் நீர்மட்டம் 35 அடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தாலும் அணையின் மட்டம் 35 அடியாக குறைந்துள்ளது. அணையில் சுமார் 18 அடி முதல் 23 அடி வரை வண்டல் மண் தேங்கியுள்ள நிலையில் மீதமுள்ள 11 அடி முதல் 16 அடி வரையிலான தண்ணீரை மட்டும் குடிநீருக்கு பயன்படுத்தும் நிலை உள்ளது.